السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين يا رسول رب العالمين. படைத்தாழ்வோனை போற்றி புகழ்ந்து கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழும் சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள் அனைவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா 1430வது ஹிஜ்ரி வருடம் ரமலானுடைய 20வது நாளில் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்பாக்களை படிக்கக்கூடிய புனிதமான மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையை நமக்கு வழிகாட்டுதலாக விட்டு சென்று அதை சஹாபாக்களும் தாபியீன்களும் தபஅத் தாபியீன்களும் அவுலியாக்களும் ஷுஹதாக்களும் இமாம்களும் எடுத்து நடந்தார்களோ அத்தகைய சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சான்றோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் நிறைவாக தந்தருள் புரிவானாக. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசாட்சி செய்யும் மதீனா முனவ்வரா சென்று அவர்களை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய திருலிகாவையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நிறைவாக தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, ரமலானுடைய நடுப்பத்தினுடைய நிறைவு நாளாக, மக்ஃபிரத்தினுடைய 10னுடைய நிறைவு நாளாக, நிறைவு நோன்பாக இன்றைக்கு இருக்கிறது. அல்லாஹ் ரமலானுடைய பாக்கியத்தால், ரமலானுடைய பொருட்டால் கடந்த கால பாவங்களை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் துஆவை கொண்டு வசியத் செய்தவர்களுக்கும் மன்னித்து அருள் புரிவதோடு மேலும் பாவம் செய்யாமல் அல்லாஹுடைய தக்வாவோடு கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தோடு வாழ்ந்து அடுத்த வருடமும் ரமலானை சந்திக்கும் பாக்கியத்தையும் மக்ஃபிரத்தை சந்திக்கும் பாக்கியத்தையும்
அல்லாஹுடைய நரக நெருப்பில் இருந்து பாதுகாப்பு பெறும் உயரிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான மஜ்லிஸ்களுக்கு நாம் செல்லுகிற பொழுது நம்முடைய மனதை பரிசுத்தப்படுத்தி சந்தோஷ மிகுதியோடு அந்த மஜ்லிஸ்களுக்கு நாம் வருகை தர வேண்டும். அந்த மஜ்லிஸ்களில் அமர்கிற பொழுது சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அமர வேண்டும். அந்த மஜ்லிஸிலிருந்து விடைபெற வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கக்கூடாது. அந்த மஜ்லிஸில் அமர வேண்டும் என்ற பேரின்ப காதலோடு அமர வேண்டும். அல்லாஹ் தான் அதற்குரிய தௌஃபீக்கை தந்தருள் புரிய வேண்டும். அருமையான சகோதரர்களே, நமக்கு விருப்பமான இடங்களுக்கு செல்லுகிற பொழுது, விருப்பமானவர்களோடு பேசுகிற பொழுது, விருப்பமானவர்களோடு அமருகிற பொழுது, விருப்பமானவர்களுடைய பேச்சை கேட்கிற பொழுதெல்லாம் சந்தோஷம் வருகிறது. அதுதான் இயற்கை. நமக்கு விருப்பமானவர்கள் யார்? அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல். அவ்விருவர்களுடைய வாழ்க்கை, அவ்விருவர்கள் சொல்லி காட்டிய பாதையிலே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்த நல்லடியார்கள், நபிமார்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள். அந்த வலிமார்களுடைய மஜ்லிஸ்களுக்கு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸுக்கு, புனிதமான மௌலிது மஜ்லிஸ்களுக்கு வருகிற பொழுது நம்மை நாம் தயார்படுத்தி அந்த மஜ்லிஸினுடைய மகத்துவத்தை புரிந்து சந்தோஷமாக வர வேண்டும். அப்பா அவர்கள் சொல்வதை போல ஃபரிஹத்து சுரூரா, ஃபரஹ் என்று சொன்னாலே மகிழ்ச்சி. நான் மகிழ்வு கொண்டேன். சுரூரன், அதிகப்படியான இதய சந்தோஷத்தை மகிழ்ச்சியாக பெற்றுக் கொள்கிறேன். வன் தஹல் துலி அஹ்மதா, நான் விரைவாக ஆசையோடு ஆர்வத்தோடு எழுந்திருத்தேன். லி அஹ்மதா, லி அஹ்மது, லி அஹ்மத, லி அன் அஹ்மத அரபியில் சொல்வதாக இருந்தால் லி அஹ்மதா என்பதற்கு லி அஹ்மத என்று வந்து லி அன் அஹ்மத, என் கண்மணி நாயத்தை புகழ்வதற்காக வேண்டி நான் என்னை தயார்படுத்திக் கொண்டு எழுந்திருக்கிறேன். மௌலிது மஜ்லிஸுக்கு வருகிற பொழுது நம்மால் பாட்டு இயற்ற முடியவில்லை என்றாலும் கூட, அந்த மஜ்லிஸுக்கு வருகிற பொழுது, மீலாதுனுடைய மஜ்லிஸுக்கு வருகிற பொழுது ஃபரிஹத்து சுரூரா, நான் சந்தோஷ மிகுதியால் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். வந்தஹல்து லி அஹ்மதா, என் கண்மணி நாயகத்தை புகழ்வதற்காக வேண்டி, அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கு தந்ததற்காக வேண்டி நான் என்னை தயார்படுத்தி தீவிரப்படுத்திக் கொண்டேன். இலாஹி அலாமா கத் ஹதானி பி அஹ்மதா, ஹதானி, இறைவன் எனக்கு நேர்வழி காட்டி தந்தான். ஒரு விஷயத்தின் மீது யார் நேர்வழி காட்டி தந்தது? இலாஹி, என்னுடைய இலாஹ் எனக்கு நேர்வழி காட்டி தந்தான். பி அஹ்மத, என்னுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதை கொண்டு எனக்கு நேர்வழி காட்டி தந்தான். உலகத்தில் நேர்வழி என்று எதையெல்லாமோ சொல்லிக் கொண்டு நடக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையான சகோதரர்களே, அல்லாஹுவை விளக்குவதற்காக சிலர் இறங்கி இருக்கிறார்கள். இப்பொழுது அல்லாஹுவை விளக்குவதற்காக அந்த பாடத்தை நடத்துகிற பொழுது அவர்களே சொல்கிறார்கள், இந்த பாடத்தை கேட்காம இருந்தா உங்களுடைய பாதை தவறிவிடும், சுவர்க்கத்தினுடைய பாதை தவறிவிடும் என்று சொல்லி கடைசியில் வந்து நிற்பது என்னவென்றால், நாம அல்லாஹு அக்பர் தொழுகையில கைகற்றோம். அல்லாஹ், நீ மிகப்பெரியவன், உலகம் உன்னை விட பெரியதல்ல, நீதான் பெரியவன். அல்லாவே, வானம் உன்னை விட பெரியதல்ல, நீதான் பெரியவன். அப்படித்தானே நம்ம இவ்வளவு நாளும் கைகற்றோம். அல்லாஹ் கடைசி வரைக்கும் அந்த தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. அல்லாஹு அக்பர் என்ற திருநாமத்தை அல்லாஹ் நம்முடைய வாயில் உச்சரிக்க வைக்கிறானே, தொழுகைக்காக வேண்டி கைகட்டுகிறானே. என் சொத்து சுகம், என் பிள்ளைகள், என்னுடைய வருமானம், உலகம், உலகத்தினுடைய வஸ்துக்கள், வான மண்டலங்கள், வானத்தில் இருப்பவைகள், இறைவாவுடைய படைப்புகள் அத்தனையை விட நீ பெரியவன். இதானே இதனுடைய பொருள். இவங்க அல்லாவை புரிய வைக்க வந்தவர்கள். அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் விட அல்லாஹ்வுடைய அரசு பெரியது. அருமையானவர்களே, இதை கேட்காம இருந்தா சொர்க்கத்தினுடைய பாதை இல்லாமல் ஆயிருமா? பேசுபவர்கள் தன்னை கொஞ்சம் நிதானப்படுத்தி பேசுங்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக.
அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு விளக்கம் கொடுக்க வந்து இப்ப அல்லாஹ்வை விட, ஏன்னா அல்லாஹ் உட்காரு இடம் இல்ல, நம்ம உட்காரு சேர் நம்மளை விட கொஞ்சம் பெருசா தானே இருக்கணும். நம்மளோடு ஒப்பாக்கி அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் அல்லாஹ்வை விட கொஞ்சம் பெருசு. அல்லாஹு அக்பர் காணாம போகுது. விளக்கம் சொல்ல வருகிறார்களாம், அல்லாஹ் வானத்துக்கு மேலே இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு இடம் கண்டுபிடிக்கிறார்கள். கண்மணி நாயகத்தினுடைய ஹதீஸை ஆதாரம் பிடித்து மீனுடைய வயிற்றுக்குள்ளால் இருந்து கொண்டு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். யார் சொன்னார்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். லா இலாஹ இல்லா அன்த, இறைவா என்ற அந்த மீனுக்குடைய வயிற்றுக்குள்ளால. நம்ம தூணிலும் துரும்பிலும் அல்லாஹ் இருப்பான் என்று நாம் சொல்லவில்லை. அல்லாஹ்வுக்கு இடம் தேவையில்லை. அல்லாஹ் தேவைகளை விட்டும் அப்பாற்பட்டவன். அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமப்பதற்கு மலக்குகள் கண்மணி நாயகத்தினுடைய ஹதீஸினுடைய உட்பொருளை விளங்க தெரியாமல் அல்லாஹ்வை விளக்க இறங்கியதன் காரணத்தினால் அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ்விட அல்லாஹ்வுடைய அர்ஷ் பெருசு. அல்லாஹ்வுடைய அர்ஷ் எங்க இருக்குது? 7வது வானத்தில் இருக்குது. அப்ப அந்த 7வது வானத்துல தான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்குது. அல்லாஹ்வுடைய அர்ஷ் பெருசு. அல்லாஹ்வுடைய அர்ஷை விட 7வது வானம் பெருசு. 7வது வானத்தை விட மற்ற வானங்கள் பெருசு. எல்லா வானத்தையும் சேர்த்து போட்டா அப்ப அல்லாஹ்வை விட உலகம் பெரியது என்ற கருத்துக்கு சமுதாயத்தை கொண்டு போய்விட்டு இரவு நடுநிசி நேரங்களிலே இது போன்ற சேனல்களை நாம் அல்லாஹ்வை படிக்க இறங்குகிறோம் என்று இறங்கி விடாதீர்கள். என்னுடைய சப்தத்தை கேட்பவர்கள் அல்லாஹ்வை பற்றிய சர்ச்சையை இறங்கி இருக்கிறீர்கள். இது தேவையில்லாத சர்ச்சை. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஈமானை பறிகொடுக்கக்கூடிய சர்ச்சை. அல்லாஹ்வுடைய உறுப்புகளை பற்றி பேசுறதுக்கு இப்படித்தான் கேரளாவில் அல்லாஹ்வுடைய உறுப்பை பற்றி பேச ஆரம்பித்து அல்லாஹ்வுக்கு ஒரு கை தான் இருக்கு, 2வது கை இல்லைன்னா. அல்லாஹ்வுக்கு வலதுகரம் மட்டும்தான் இருப்பதாக நாம் பார்க்கிறோம், இடதுகரம் அல்லாஹ்வுக்கு இல்லை. அல்லாஹ்வை ஒத்தை கையனாக மாற்றுகிற சமுதாயமாக, அல்லாஹ்வை ஒரு செயரின் மேல் உட்கார்ந்து அவனை ஏதோ ஒரு மாற்று மத சமுதாயத்தினர் வழங்குவதை போல ஒரு உருவத்தை உருவாக்கி காட்டக்கூடியவர்கள். கண்மணி நாயகம் சொன்னார்களா அல்லாஹ்வை விட அல்லாஹ்வுடைய அர்ஷ் பெரியது என்று சொன்னார்களா? இதுவா பாடம்? இதை விளங்காவிட்டால் சொர்க்கத்தினுடைய பாதை தவறி போகுமா? ரமலானுடைய புனிதமான காலங்களில் இதுதான் தத்துவமா? அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டு அல்லாஹ்வை விளங்குவோம். அல்லாஹ் காட்டாத, அல்லாஹ்வுடைய ரசூல் ஏதோ விஷயங்களுக்கு சொன்ன அர்ஷ் என்ற வார்த்தையை எடுத்து, அல்லாஹ் வானத்துக்கு மேலால் இருக்கிறான் என்ற சர்ச்சையை எடுத்து, அல்லாஹ் பூமியில இல்ல, அங்க இல்ல, இங்க இல்ல, அல்லாஹ்வுக்கு இடம். சூஃபியாக்கள் சொன்னாங்களாம், எங்க கை அல்லாஹ், எங்க கால் அல்லாஹ். சூஃபியாக்களை கொஞ்சம் விளங்குங்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாதாக்களை நல்லடியார்களை விளங்குங்கள். இன்னும் கொஞ்ச நாள் கூட கழிஞ்சா அல்லாஹ்வே சொன்னான், வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா. நபியே நாயகமே, நீங்கள் எறிந்த நேரத்தில் நீங்கள் எறியவில்லை, மண்ணை எடுத்து பதிலில் எறிந்தார்கள். மண்ணை எடுத்து ஹிஜ்ரத்துக்கு போகிற நேரத்தில் எறிந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வமா ரமைத்த இது ரமைத்த, நபியே நீங்கள் எறிகிற நேரத்தில் நீங்கள் எறியவில்லை, வலாக்கின் அல்லாஹ் ரமா, அல்லாஹ்வே எறிகிறான். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கையை அல்லாஹ்வே சொல்கிறான் அல்லாஹ்வுடைய கரம் என்று. பொருள் விளங்க தெரியாமல் இருந்தால் இப்படித்தான் சூஃபியாக்களையும் விளங்க வேண்டியது வரும், குர்ஆனையும் விளங்க வேண்டியது வரும். அல்லாஹ்வுடைய ஹதீஸ் குதுசியிலே வருகிறது, என் அடியான் என் பக்கம் நல்ல அமல்களை செய்து என் பக்கம் நெருங்கினால் அவன் கையாக நான் மாறுவேன், அவன் காலாக நான் மாறுவேன், அவன் பிடிக்கும் கரமாக, நடக்கும் காலாக. இவைகளுக்கெல்லாம் விளக்கம் தெரியாமல் இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே அல்லாஹ்வை விளங்க தெரியல என்று சொல்ல வேண்டிய கட்டம் ஏற்படும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இரவு நேரங்களிலே எங்களுடைய உறக்கத்தை துறந்து இது போன்ற செய்திகளை கேட்டு சமுதாயத்துக்கு தெரிவிக்க வேண்டிய கட்டம் என்பதால் எவ்வளவு கொடுமையான பேச்சு,
தொழுகைக்கு கைகட்டுகிற நேரத்தில் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிற சமுதாயத்தை கெடுத்து, அல்லாஹ்வை விட அல்லாஹ்வுடைய அர்ஷ் பெரியது, அல்லாஹ்வை விட வானம் பெரியது, அல்லாஹ்வை விட உலகம் பெரியது, அல்லாஹ்வை விட அல்லாஹ்வுடைய படைப்புகள் பெரியது என்ற தத்துவத்தை கொண்டு வருகிறோம் என்றால் அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் விளங்கும் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. நம்முடைய கண்மணி அப்பா அவர்கள் சதகத்துல்லாஹுல் காரி கிர்கரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அல்லாஹ் அவர்களை கொண்டு நம்முடைய இதயத்தை பரிசுத்தமாக்கி வைப்பானாக. நம்முடைய நாதாக்கள் நமக்கு ஒன்றை சொல்லித் தருவார்கள், அல்லாஹும் மர்சுக்னி மஅரிஃபத்தக, அல்லாஹ் உன்னை விளங்குகின்ற ஞானத்தை தருவாயாக. எவ்வளவு அற்புதமான தத்துவம். ஹக்க மஅரிஃபத்திக, உன்னை விளங்க வேண்டிய முறையில் விளங்கும் ஞானத்தை தருவாயாக. அது எப்படி உன்னை விளங்குவது? கமா யம்பகி அன் துஅரஃப, நீ அறிவது எப்படி அவசியமாகுமோ, உன்னை அறிவது எப்படி அவசியமாகுமோ அதே போன்று உன்னை நான் விளங்க வேண்டும். அல்லாஹ்வை விளங்க ஏற்பட்டு இறங்கி தொழுகையே கெடுக்கக்கூடிய அளவுக்கு ஏற்பட்டால் அது அல்லாஹ்வை பற்றிய புரிந்து கொள்ளல் அல்ல, இது நரகத்துக்குரிய வழி. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், நரகத்தினுடைய வழியின் பக்கம் வேண்டாம். அப்பா அவர்கள் சொல்கிறார்கள், இலாஹி அலாமா கது ஹதானி பி அஹ்மதா, கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்கு என் ரப்பு எனக்கு நேர் வழி காட்டினான். நானாக என் கண்மணி நாயகத்தை புகழ்வதல்ல, ஃபரிஹத்து சுரூரா, மகிழ்ச்சியோடு நான் இருக்கிறேன். என்ன காரணம் தெரியுமா? உலகத்தை புகழ இறங்கவில்லை, அரசாங்கத்தை புகழ இறங்கவில்லை, உலகத்தினுடைய மக்களை புகழ இறங்கவில்லை, தலைவர்களை புகழ்ந்து தொகுதி பங்கீட்டுக்கு நாங்கள் சேரவில்லை. நாங்கள் அல்லாஹ்விடத்தில் சந்தோஷமாக இருக்கிறோம். என்ன தெரியுமா? எங்களுடைய ஹபீபை புகழுகின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிறது. சலாஹி, என்னுடைய சீர்திருத்தம், பிமாஹின் பிமாஹி, பாவங்களை அழிப்பார்களே என் கண்மணி நாயகம் அவர்களை கொண்டுதான் என்னுடைய சீர்திருத்தம். அல்லாஹ் நம்முடைய சீர்திருத்தத்தை, நம்முடைய மக்களுடைய சீர்திருத்தத்தை, நம்முடைய சந்தானத்தினுடைய சீர்திருத்தத்தை, நம்முடைய ஊர் மக்களுடைய சீர்திருத்தத்தை, உலக மக்களுடைய சீர்திருத்தத்தை, மாஹிதுனூப், பாவங்களை அழிக்கக்கூடியவர்களாக கண்மணி நாயகம் இருக்கிறார்களே அவர்களை கொண்டு சீர்திருத்தமாக்கி தருவானாக. அப்பா அவர்கள் சொல்வதை கொண்டு போல, சலாஹி பிமாஹி அந்தஹி முத்தஅம்மிதா, நான் நாடுகிறேன் என்னுடைய சீர்திருத்தம் யாரை கொண்டு ஏற்பட வேண்டும் என்றால், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுல் கிதாப் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ய, அல்லாஹ் லக்கத் மன்னல்லாஹு என்று ஆயத்தை இறக்கினானே, உங்களில் ஒரு தூதுவர் வந்திருக்கிறார், குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி காட்டுவார்கள், ஹிக்மத்தை போதிப்பார்கள், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவார்களே. யா ஹபீபல்லாஹ், மக்கத்து வேந்தரே, மதீனத்து நாதரே, எங்கள் உயிரினும் மேலான எங்கள் கல்பு நிறைந்த ஹாத்தமுன் நபியே, நீ உங்களை கொண்டு எங்களுக்கு சலாஹ் உண்டு, நாங்கள் ஆதரவு வைக்கிறோம், எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் அஸ்லிஹ், நீங்கள் சீர்திருத்தமாக்கி வையுங்கள் என்ற வேண்டுதலை நாங்கள் வைக்கிறோம். அருமையான சகோதரர்களே, சலாஹி பிமாஹி, மாஹியை கொண்டு கண்மணி நாயகத்தை கொண்டு என்னுடைய சலாஹை அந்தஹி நான் ஆதரவு வைக்கிறேன். முத்தஅம்மிதா, அது வெறுமனே உள்ள ஆதரவல்ல, உறுதியான ஆதரவை நான் வைக்கிறேன். அப்பா அவர்கள் நமக்கு பாதையை காட்டி தருகிறார்கள். வித்ரியா மஜ்லிஸுக்கு வருகிறோமா, கண்மணி நாயகத்தினுடைய மௌலிது மஜ்லிஸுக்கு வருகிறோமா, புர்தா மஜ்லிஸுக்கு வருகிறோமா, சந்தோஷ மிகுதியாக வர வேண்டும். எனக்கு அல்லாஹ் தௌஃபீக்கை தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு கண்ணியத்தை தந்திருக்கிறான். வீட்டிலே அந்த மஜ்லிஸை ஓதுகிறோமா, ஸலவாத்தை சொல்லுகிறோமா, மதீனாவை நோக்கி இதயத்தை திருப்பி விட்டு ஸலவாத்தை சொல்லிவிட்டு, யா அல்லாஹ், உலகத்தில் எனக்கு ஒரு ஸலவாத்தை சொல்லும் பாக்கியத்தை தந்தாயே, இது உன்னுடைய அருள் என்று நான் நினைக்கிறேன், என்னுடைய திறமை அல்ல. ஃபலாஹி நஜாஹி ஃபீ இம்திதாஹி முஹம்மதி, பக்தாதி அப்பா அவர்கள் சொல்வார்கள், ஃபலாஹி நஜாஹி, ஃபலாஹி என்னுடைய வெற்றியும், வனஜாஹி என்னுடைய ஈடேற்றமும், ஃபிம்திதாஹி முஹம்மதா
என் கண்மணி நாயகத்தை புகழ்வதில் தான் எனக்கு இருக்கிறது. எனக்கு இஸ்லாத்தை காட்டி தந்தவர்கள், எனக்கு அல்லாஹுவை காட்டி தந்தவர்கள், குர்ஆனை எனக்கு சொல்லி தந்தவர்கள், நல் வழிமுறையை சொல்லி தந்தவர்கள், அந்த கண்மணி நாயகத்தை புகழாமல் என்னுடைய பலாகும் இல்லை, நஜாகும் இல்லை, எனக்கு வெற்றியும் இல்லை, ஈடேற்றமும் இல்லை. அருமையான சகோதரர்களே, ஈருலக வெற்றியும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதான் என்ற விளக்கத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சாபித் இப்னு முஹம்மது என்ற ஒரு பெரியார் சொல்லுகிறார்கள், அவர்களுடைய மனைவியை முஹம்மது இப்னு சாபித், சாபித்துடைய மகன் முஹம்மது சொல்கிறார்கள், எங்க உம்மாவை எங்க வாப்பா பிரிஞ்சிட்டாங்க, அதாவது விடை கொடுத்து விட்டார்கள், தலாக் சொல்லிவிட்டார்கள். நான் ஹம்லாக இருக்கிற நேரத்தில், யார் சொல்லுகிறார்? முஹம்மது, சாபித்தினுடைய மகன். நான் என்னை எங்க உம்மா ஹம்லா இருக்கக்கூடிய சமயம் எங்க வாப்பா தலாக் சொல்லிட்டார். நடந்த செய்தியை எங்க உம்மா எனக்கு சொல்லி நான் விளக்குகிறேன். தலாக் சொன்னதற்கு பின்னால் எங்க உம்மா என்ன பெற்றெடுத்துட்டு எங்க வாப்பா மேல உள்ள கோபத்தினால எனக்கு பால் தர மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டார்கள். எனக்கு பால் தரமாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டார்கள். அந்த நேரத்தில் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை எடுத்துச் செல்கிறார்கள். குழந்தையாக இருக்கிற முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எடுத்துச் செல்கிறார்கள். எடுத்துச் சென்று ஏதோ பிரச்சனை, தாய் பால் கொடுக்க மாட்டேன் என்று மறுக்கிறார்கள். அப்படியா, குழந்தையை கொண்டு வாருங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஃபபஸக ஃபீஹி, அந்த குழந்தையினுடைய வாயில் புனிதத்தின் பேரரசு, மதீனத்து மதீனம் கண்ட மாணிக்கம், உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய புனிதமான உமிழ்நீரில் சில சொட்டுக்களை அந்த முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாயில் வைக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கும் தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, வாயில் வைத்து விட்டு சொன்னார்கள், நீங்க குழந்தையை கொண்டு போங்க, அல்லாஹ் ஒரு பாதையை திறப்பான் என்கிறார்கள். ஃபஇன்னல்லாஹ ராஸகஹு, அல்லாஹ் இந்த குழந்தைக்கு உணவளிப்பான் என்று சொல்கிறார்கள். அவங்க வாப்பா அவங்க பிள்ளையை சொல்றாங்க, என்ன கொண்டு வந்துட்டார்கள். கொண்டு வந்து ஒரு நாள் சென்றது, 2 நாள் சென்றது, 3 நாள் சென்றது. 3வது நாள் அரபில் இருந்து ஒரு பெண் வந்தாள். என் வாப்பாவிடத்தில் வந்து கேட்கிறாள், மா துரீதீன், எங்க வாப்பாட்ட வந்து நிக்கிறா. அப்ப எங்க வாப்பா கேட்டாங்க, நீங்க எந்த நாட்டுகிறீர்கள்? அந்த பெண் சொன்னார்களாம், ரஅய்து ஃபீ மனாமி ஹாதிஹில் லைலா, இந்த இரவில் நான் பார்த்தேன், கஅன்னி அர்லஉ இப்னன் லஹு, உங்களுடைய பிள்ளைக்கு பால் கொடுப்பதாக நான் பார்த்தேன். யுகாலு லஹு, அந்த பிள்ளைக்கு பெயர் சொல்லப்படும், முஹம்மது என்று பெயர் சொல்லப்படும். அந்த குழந்தைக்கு நான் பால் கொடுப்பதாக பார்த்தேன். அப்பொழுது எங்க வாப்பா சொன்னாங்க, நான் தான் சாபித், என் பிள்ளை மகன் இருக்கிறாள், அவனுடைய பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. அருமையான சகோதரர்களே, குழந்தைக்கு பால் கொடுக்க ஆள் இல்லாமல் தவிக்கிற நேரத்தில், குழந்தைக்கு பால் கொடுக்க ஆள் இல்லாமல் தவிக்கிற நேரத்திலும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய புனிதமான உமிழ்நீரை கொண்டு பாதையை திறக்கிறார்கள் என்றால், இவைகளுக்கெல்லாம் மேலாக உலக வரலாறு ஒன்றை சொல்லி காட்டும். உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பை உலக வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டும். ஹாஃபிஸ் இப்னு அஸாகிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஹதீஸ் கிரந்தத்தில் சொல்லி காட்டுவார்கள், ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தாகம் ஏற்படுகிறது. கண்மணி நாயகத்தோடு ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்திருக்கிறார்கள், சிறு குழந்தையாக. கொஞ்சம் நினைத்து பாருங்கள், மதீனாவின் பக்கம் மனக்கண்ணை திருப்பி பாருங்கள். சிறு குழந்தையாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெற்றெடுத்த மாணிக்கங்களில் ஒரு மாணிக்கம் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹுவ கண்மணி நாயகம் கையில் வைத்து கொஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். தாகம் எடுக்கிறது. குழந்தையை வைத்துக் கொண்டிருப்போம். குழந்தையினுடைய அருமை நாவு, அழகு நாவு தண்ணீருக்காக வேண்டி துடிக்கும், அழத் தொடங்கும்.
தாயிடத்திலே கொடுத்து விடுவோம். தாயை விட 1000 மடங்கு பேராசை நிரம்பியதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறார்கள். ஃபஅதாஹு லிசானஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகத்தின் புனிதமான நாவை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஃபமஸ்ஸஹு, அதை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அதை அந்த நாவை கொண்டு தண்ணீரை இழுத்து எடுக்கிறார்கள். ஹத்தா ரவிய, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாகம் தீருவது வரையிலும் அந்த தண்ணீரை தேர்ந்தெடுத்தார்களே, அந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைத்து பார்க்கிறோம். உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். இதே போன்றுதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்க வருகிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. யார் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு? அரபகத்தின் ஜனாதிபதி கண்மணி நாயகத்தினுடைய பேரப்பிள்ளைகள். நம்ம குழந்தைகளுக்கு நாம இன்னைக்கு எவ்வளவு வசதிகளை நாம செய்து கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய பரக்கத்துக்கு குறைவில்லாமல் கண்மணி நாயகத்தினுடைய அருளாசியையும் நமக்கு தந்தரல் புரிவானாக. நம்முடைய குழந்தைகளுக்கென்று எவ்வளவு வசதி வாய்ப்புகள், அதற்கு படுப்பதற்கென்று தனி வசதி வாய்ப்பு, உட்காருவதற்கென்று வசதி வாய்ப்பு, அவைகள் நடக்கிற பொழுதுள்ள வசதி வாய்ப்பு, அவைகள் தவழுகிற பொழுதுள்ள வசதி வாய்ப்பு. அகில உலக பேரரசுகள் இல்லை சுவனத்தின் நாளை இளைஞர்களுக்கு தலைவர்களாக இருக்கிற ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மதீனா முனவ்வராவில் கண்மணி நாயகம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்க வருகிற பொழுது 2 குழந்தைகளும் எபிக்கியானி அழுகிறது. 2 குழந்தைகளும் ஒரு சேர அழுகிறது. பேரப்பிள்ளைகள் அழுகிற பொழுது அந்த பேரப்பிள்ளைகளுடைய அழுகையை வாப்பா கூட பொறுத்துக் கொள்வார்கள். ஆனா அப்பாவால் பொறுத்துக் கொள்ள முடியாது. இதை வரலாறுகளை நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வே சொல்லுவானே, உங்களுக்கு குழந்தையையும் தந்தோம் பேர குழந்தையையும் தந்தோம். குர்ஆனிலேயே அல்லாஹ் சொல்கிறான், பேர குழந்தைகளை கொண்டுதான் பெற்றோர்களுக்கு இல்லை வயது முதிர்ந்தவர்களுக்கு வீட்டிலே அந்த குழந்தைகளை விளையாடி சந்தோஷத்தை பெருக்குவதை பார்க்கிறோம். அல்லாஹ் பேர குழந்தைகளோடு வாழுகின்ற பாக்கியத்தை பெரியோர்களுக்கு தந்து அவர்களுடைய தர்பியத்தையும் கொடுப்பானாக. கண்மணி நாயகத்துக்கு பேர குழந்தைகள், தன் அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பேர குழந்தைகள் அழுவதை தாங்க முடியவில்லை. மகளிடத்திலே கேட்கிறார்கள், அன்பு மகளே ஏன் அழுகிறது? உம்மாவோடு தான் குழந்தைகள் இருக்கிறது, உம்மாவோடு குழந்தைகள் இருந்து அழுகிறது. மா ஷஅனு இப்னு தைய, ஒரு 2 குழந்தைகளுக்கு என்னம்மா? அன்போடு கேட்பாமே. நாம் நம்முடைய பிள்ளைகளை மகளை பார்க்கிற செல்லுகிற பொழுது குழந்தைகள் அழுதால் பெற்றோர்கள் கேட்பார்களே, அம்மா குழந்தைக்கு என்ன வயிற்றுக்கு கொடுத்தீங்களா, ஏன் அது அழுகிறது? கண்மணி நாயகம் கேட்கிறார்கள். மதீனா முனவ்வராவில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் வைத்து கேட்கிறார்கள். கொஞ்சம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு நம்முடைய ரூஹை திருப்பி பார்ப்போம். கண்மணி நாயகம் அமர்ந்திருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன் அருமை செல்வங்களை இல்லை சுவனத்தின் வீர தலைவர்களை கையிலே கட்டி அணைத்து நிற்கிறார்கள். 2 குழந்தையும் அழ கேட்கிறார்கள். கண்மணி நாயகம், ஏனம்மா குழந்தைகள் அழுகிறது? ஃபகாலத், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல் அத்ஷ், நாயகமே, தாகம் நாயகமே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள், தாகம் நாயகமே. ஃபதலபல் மாஅ, கண்மணி நாயகம் மக குழந்தையை வச்சிட்டு இருக்காங்களேன்னு ஓடி சென்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணியை தேடுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, இந்த காட்சி நம் மனக்கண் முன்னால் நிற்கிற பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா யார், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா யார்? நமக்கு இன்று இருக்கிற வசதி வாய்ப்புகளை வைத்துக் கொண்டு அல்லாஹுவை மறந்து வாழுகிறோமே, அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒவ்வொரு வசதியை நம்முடைய குழந்தைக்கு தருகிற பொழுதெல்லாம் கண்மணி நாயகத்தின் மீது ஒரு ஸலவாத் குறைந்தபட்சம். பலம் எஜிது, கண்மணி நாயகம் பெற்றுக் கொள்ளவில்லை. அஹத கத்ரத்தின், ஒரு சொட்டு தண்ணீரை கூட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் இல்லை. அழுகின்ற குழந்தைக்கு கொடுக்க பால் அல்ல, அழுகின்ற குழந்தைக்கு கொடுக்க தேன் அல்ல, அழுகின்ற குழந்தைக்கு கொடுப்பதற்கு
நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு இன்று எல்லாமோ உணவுகளை கொடுக்கிறோமே, அதுவல்ல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் பலம் எஜிது கண்மணி நாயகம் பெற்றுக் கொள்ளவில்லை. அஹத கத்ரத்தின் ஒரு சொட்டு தண்ணீரையும் பெற்றுக் கொள்ளவில்லை. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவலனி அஹதஹுமா, ஒரு பிள்ளை என்ற தாங்கன்னு கேட்கிறாங்க. ரெண்டு பிள்ளையை நீங்க வச்சிட்டு இருக்கிறீங்களே, ஒரு பிள்ளை என்ற தாங்கும். ஃபனாவல்துஹு இய்யாஹா மின் தஹத்தல் ஹத்ரி, தன்னுடைய மடியிலிருந்து கண்மணி நாயகத்தினுடைய மடிக்கு மாற்றுகிறார்கள். ஃபஅஹதஹு, கண்மணி நாயகம் என்ற பிள்ளையை எடுத்து ஃபலம்மஹு, தன் நெஞ்சோடு சேர்த்துக் கொள்கிறார்கள். சேர்த்துவிட்டு ஃபலம்மஹு இலா சத்ரிஹி, தன்னுடைய நெஞ்சோடு சேர்த்துவிட்டு வஹுவ யல்ஹு, அது கத்துது அந்த குழந்தை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சப்தமிட்டு அழுகிறார்கள், நெஞ்சோடு சேர்க்கிறார்கள். அப்பொழுதும் அழுகையை நிறுத்தவில்லை. தன்னுடைய நாவை கண்மணி நாயகம், தேன் வேண்டாம், பால் வேண்டாம், உலகத்தினுடைய தண்ணீர்கள் வேண்டாம், உங்களுக்கு என் நாவை தருகிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய புனிதமான நாவை கொடுக்கிறார்கள். சுவனத்தின் சுந்தரவதன தலைவர் ஒரு குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அதை சப்பத் தொடங்குகிறார்கள். ஹத்தா ஹதா வஸகன, அந்த குழந்தை நிம்மதி பெறுவது வரையிலும் இது தொடர்கிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் ஃபலம் அஸ்மஅ லஹு புகான், அதற்கு பின்னால் அழுகை இல்லை. இதை தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இப்னு ஹாஃபிஸ் இப்னு அஸாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தன்னுடைய கிரந்தத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலம் பதிந்து தருகிறார்கள். ஒரு குழந்தையை கையில உரக்காட்டி கொடுத்துட்டு அடுத்த குழந்தையை வாங்குகிறார்கள். அப்பாமார்களுக்கும் பேரன்களுக்கும் நடக்கிற அந்த சம்பாசனையை தற்காலத்திலும் நாம் உணர வேண்டும், அவைகளை நாம் செய்ய வேண்டும். செய்கிற நேரத்தில் கண்மணி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கண்மணி நாயகமும் நம் மனக்கண் முன்னால் வந்து நிற்க வேண்டும். அடுத்த குழந்தையை வாங்குகிறார்கள். இப்படியே செய்கிறார்கள். ஃபமா அஸ்மஅ லஹுமா அஸ்ஸௌத், அதற்கு பின்னால் சப்தமே ஏற்பட்டதில்லை என்று சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் அப்பா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே, இந்த வார்த்தைகளை எல்லாம் வைத்துத்தான் சலாஹி பிமாஹி அன்தஹி முத்தஅம்மிதா ஃபலாஹி நஜாஹி ஃபிம்திதாஹி முஹம்மதி, எங்கள் கண்மணி நாயகத்தின் இந்த செய்திகளை உலகத்தில் யாரும் சொல்ல மாட்டார்கள். கேரளாவில் இருக்கக்கூடிய வஹாபிகள்கிட்ட இப்போ ஒரு புதிய பழக்கமா, கண்மணி நாயகத்தினுடைய புனிதமான உமிழ்நீர், அந்த உமிழ்நீருடைய வரக்கத்தை எடுத்ததை நாம் பெருமையோடு சொல்லுவோம், கண்ணியத்தோடு சொல்லுவோம். அவர்கள் சொல்லுகிறார்களா, இதெல்லாம் கொஞ்சம் இப்ப வெளியில சொல்லக்கூடாது, இதெல்லாம் சொன்னா பகுத்தறிவுவாதிகள் நம்மை மறுப்பார்கள், பகுத்தறிவுவாதிகள் நம்மை மறுப்பார்களாம். அருமையானவர்களே, கண்மணி நாயகம் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா தலைவர்கள் வந்திருக்கிறார்களே என்று முகத்தை திருப்பினார்கள். நாம் சொல்லுகிற விளக்கம் அதுதான். அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், நாயகமே நீங்க முகத்தை திருப்பாதீர்கள், இப்படிதான் சொன்னான். கடுகடுத்தார், அல்லாஹ் கோவப்பட்டான், கோவப்படவும் இல்லை. நீங்க ஏன் முகத்தை திருப்பீங்க நாயகமே, அவங்க உங்ககிட்ட அன்போடு வருகிறார்கள். இப்படி சொன்னவர்கள் மக்கா காபிர்களுடைய ஹிதாயத்துக்காக வேண்டி கண்மணி நாயகம் முகத்தை திருப்பியதை வர்ணனை செய்யக்கூடிய சமுதாயம். இன்றைக்கு சொல்லுகிற விளக்கம் என்ன, இந்த விஷயமெல்லாம் இனி உண்மைதான், சஹீஹ்தான், இதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது, வெளியில சொல்லக்கூடாது. இவர்கள் உலகத்தில் அருந்துகிற பானங்களிலேயே உயர்ந்த பானம் எது? தேன். தேன் உயர்ந்த பானம். இந்த தேன் எங்கிருந்து வருது? ஒரு தேனீ பூக்களிலிருந்து தேனை தன்னுடைய வாயில் சேகரிக்காது, தன் வயிற்றில் தான் சேகரிக்கும். வயிற்றில் சேகரித்து அது எடுக்கும் வாந்திதான் தேன். ஒரு ஈயினுடைய வாந்தியை தேனாக உலகம் மதித்து கொண்டாடுகிறது மட்டுமல்ல, சுத்தமான தேன் கெட்டு போகாது என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு பூச்சி, ஒரு சாதாரணமான ஈயினுடைய வாயில் இருந்து வரக்கூடிய
ஒரு வாந்திக்கு மரியாதை இருக்கிறது என்று பகுத்தறிவாதிகள் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு பின்னால் இவர்கள் சொல்வார்கள், ஈயையும் உலகத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத்துல் ஆலமீனுடைய புனிதமான உமிழ்நீரின் சிறப்பை சொல்வதற்கு மனம் வரவில்லையா? உலகத்தில் மனிதன் அணிகிறானே பட்டு, விலை உயர்ந்த பட்டு, பெண்களுக்கு அல்லாஹ் அந்த மோகத்தை மாற்றி கொடுப்பானாக. பட்டிலும் தங்கத்திலும் உள்ள மோகம் அது இயற்கை மாறவும் செய்யாது. பட்டு, அந்த பட்டை தான் உயர்ந்ததாக மனிதன் நினைக்கிறான். உயர்ந்த வஸ்துவாக, உயர்ந்த ஆடையாக பட்டை நினைக்கிறான். பட்டு என்பது ஒரு புழுவினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வஸ்துதான். அதுதான் நூலாக மாற்றப்படுகிறது. அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனிதன் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான உமிழ்நீரை பற்றி இப்போமெல்லாம் அதை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. அது உண்மைதான். இருந்தாலும் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக இவைகளை எல்லாம் கொஞ்சம் மறைத்து வைப்போம் என்று ஒரு கூட்டம் சொல்லித் திரிகிறது. இன்னொரு கூட்டம் சொல்லாமல் அதை பேசாமல் மறுத்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய வாயிலிருந்து வர வைப்பானாக. நிச்சயம் அதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூலும் நம்மிடம் இருந்து விரும்புகிறார்கள். அருமையான சகோதரர்களே, ரஜௌது பிஹி ஜன்னாத் அத்னின் துஸஹ்ரஃபு, பக்தாதி அப்பா அவர்கள் நமக்கு நினைவுபடுத்தி தருவார்கள். நான் என்னுடைய கண்மணி நாயகத்தை புகழ்கிறேன். எதற்கு தெரியுமா? என்னுடைய வெற்றிக்கும் ஈடேற்றத்திற்கும் என் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் காரணம் மட்டுமல்ல. ரஜௌது பிஹி, நான் ஆதரவு வைக்கிறேன். ஜன்னாத் அத்னின், அத்ன் என்ற சுவனத்தை, ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தை, துஸஹ்ரஃபு, அது இலங்குகின்ற சுவனத்தை நான் ஆதரவு வைக்கிறேன். அலங்கரிக்கப்பட்ட சுவனத்தை ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹ் சுவனத்தை தருவதோடு கண்மணி நாயகத்தின் காலடிகளில் அமர்கிற பாக்கியத்தையும் அந்த சுவனத்தில் தந்தரல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, இதைத்தான் நாம் ஆதரவு வைக்கிறோம். நம்முடைய ஆதரவு இவைகள் தான். இதைத்தான் நம்முடைய வித்திரியாவில் நாம் மகிழ்ச்சியோடு படிக்கிறோம், மகிழ்ச்சியோடு வருவோம், மகிழ்ச்சியோடு கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை, ஆதரவை பெறுவோம். சொல்வார்கள், கண்மணி நாயகத்தை கொண்டு பெற்றவை நன்மைகள் என்ன? அனைத்தும் எங்கள் கண்மணி நாயகத்தை கொண்டுதான் எங்களுக்கு கிடைத்தது. காரணம், அல்லாஹ் சொல்லிவிட்டான், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய ரசூல் யார்? ரஹ்மத்துல் லில் ஆலமீன். உலகம் அனைத்தும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். நமக்கு எது கிடைத்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக அல்லாமல் வேறு யாருடைய ரஹ்மத்தும் அல்ல. இது நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த ரஹமத்தாக அல்லாஹ் சொல்வது யாரை? அல்லாஹ்வுடைய ஹபீபை. நாம் விளங்கிக் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய ஹபீபை கொண்டுதான் எங்களுக்கு செல்வம் கிடைக்கிறது, எங்களுக்கு வாழ்வு கிடைக்கிறது, எங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கிறது. அல்லாஹ் கொடுப்பவன், அதற்கு காரணகர்த்தா கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஜத்னா பிகல் கைராத்தி, நபியே நாயகமே, நாங்கள் கைராத்துகளை எல்லாம் பெற்றுக்கொண்டோம். கைராத்துகள் என்றால் ஒரு கைராத்துகள் அல்ல, 1000 கைராத்துகளை பெற்றுக்கொண்டோம். சில சமயங்கள்ல நல்ல சம்பாத்தியம் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கும், நல்ல வியாபாரம், நல்ல வருமானம், ஆனால் வீட்டில் செலவு, வீண் செலவுகள் நடக்கிறது. கடுமையான நோய், பலர் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறோம். நல்ல சம்பாதிக்கிறோம், ஆனால் நிம்மதி இல்லை. பலருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், நல்ல சம்பாத்தியம், மனைவியை கொண்டு சந்தோஷம் இல்லை. நல்ல சம்பாத்தியம், பிள்ளைகளை கொண்டு சோதனை என்று சொல்லுகிற காட்சிகளை பார்க்கிறோம். அப்பா அவர்கள் அழகான வார்த்தையை சொல்கிறார்கள், வஜத்னா பிகல் கைராத்தி மா தஃபஇ உக்கத்தின். நபியே நாயகமே, நாங்கள் பெற்றுக்கொண்டோம், உங்களை கொண்டு கைராத்துகளை பெற்றுக்கொண்டோம். ஆனால் எங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், தொல்லைகள், பலாய் முசீபத்துகள் நீங்குவதுடன் அல்லாஹ் அந்த வாழ்க்கையை தந்தரல் புரிவானாக. அதுவும் கண்மணி நாயகத்தை கொண்டு தந்தரல் புரிவானாக. ஈமான, நபியே நாயகமே, உங்களை கொண்டு ஈமானை நாங்கள் சுவைத்தோம். உங்களை கொண்டு ஈமானை சுவைத்தோம். என்ன ஈமானது? கண்மணி நாயகம் சொல்வார்களே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உங்களுக்கு உலகத்தை விட
பிரியமாக இருக்கிறதா, ஈமானுடைய சுவையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் பிரியப்படுகிறோம். சொல்லால் பிரியப்படுவோம், செயலால் பிரியப்படுவோம், வார்த்தைகளால் பிரியப்படுவோம், கண்மணி நாயகத்தினுடைய உடலால் பிரியப்படுவோம், அவர்களுடைய சிறப்பால் பிரியப்படுவோம், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தால் பிரியப்படுவோம். அந்த பிரியத்தின் அடிப்படையில் துக்னா பிகல் ஈமான, ஈமானுடைய சுவையை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஷுஹுதம் பிஉக்கத்தின், ஷுஹுதன் நாங்கள் கண்கூடாக அவைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கண்கூடாக என்றால் தேனினும் இனிமையோடு அவைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். உக்கத் என்றால் தேனினும் இனிய இனிமையோடு நாங்கள் கண்கூடாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. நம்முடைய தைக்கா சாஹிப் அப்பா அவர்களும் அப்பா அவர்களிடத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் துக்னா திக்ர என்று சொல்லி காட்டுவார்களே, நாங்கள் ஹூ என்ற திக்ரை நாங்கள் சுவைத்தோம். அல்லாஹ்வுடைய ரசூலை, அல்லாஹ்வுடைய நேரடி தாத்தை சுவைக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்பார்களே, அதே போன்று ஈமானுடைய இரத்தத்தை, ஈமானுடைய சிறப்பை, ஈமானுடைய மகத்துவத்தை சுவைக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டு அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. சஹாபாக்கள் அந்த ஆதரவை எல்லாம் பெற்றார்கள். துகானும் வ இظலாமன் கஷா அஹ்ல பக்கா, பக்காவாகிய மக்கா இருளையும் இருள் நிறைந்த கடும் சூழ்நிலைகளையும் நீக்கிக் கொண்டது என்று சொல்லி காட்டிவிட்டு மக்காவிலே கண்மணி நாயகம் இருக்கிற நேரத்தில் கடுமையான பஞ்சம், கடுமையான வறட்சி, கடுமையான பட்டினியும் பிணியும் ஏற்பட்டது. நபி அந்த நாயக நேரத்தில் நீங்கள் துஆ செய்தீர்கள். அல் கைசு ஜாஅ யுதக்திகு, நபியே நாயகமே உங்களுடைய துஆவின் காரணத்தினால் மழை கொட்டோவென்று கொட்டியது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத் வெளிப்படுவதற்கு முன்னாலேயே இது நடந்தது. கண்மணி நாயகத்தை ஊர்விலக்கம் செய்து வைத்திருந்தார்களே மக்கா காபிர்கள், அந்த நேரத்தில் மழை இல்லாத ஒரு கடும் பட்டினி ஏற்பட்டது, கடுமையான வறட்சி ஏற்பட்டது. வறட்சி ஏற்பட்ட நேரத்தில் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். யார் வருகிறார்கள்? மக்காவினுடைய காபிர்கள் வருகிறார்கள். அபூ தாலிபோடு வருகிறார்கள். அபூ தாலிபிடத்திலே சொல்லுகிறார்கள், உங்களுடைய மகனை வைத்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள், மழை கிடைக்கும். தன்னை ஊர்விலக்கம் செய்தவர்கள் என்று பார்க்கவில்லை, தனக்கு அநியாயம் செய்தவர்கள் என்று பார்க்கவில்லை. கண்மணி நாயகம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். மழை கொட்டோவென கொட்டியது. இன்னொரு கட்டம், மதீனாவிலே கண்மணி நாயகம் மிம்பரிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் மதீனாவிற்கு சென்று பார்ப்போமே, மதீனாவினுடைய மிம்பரை நினைத்து பார்ப்போமே. மதீனாவினுடைய மிம்பரில் 14ஆம் பக்கத்தின் நிலவாக என் கண்மணி நாயகம் அப்படியே ஏறி நிற்கிற கம்பீரத்தை, அவர்களுடைய கையில் வீராவேசத்தோடு வாழ் நிற்கிற அந்த புனிதமான கம்பீரத்தை மதீனாவிற்கு சென்று கொஞ்சம் நினைத்து பார்ப்போம். கண்மணி நாயகம் நின்று ஹுத்பா ஓதிக் கொண்டு நிற்க ஒரு மனிதர் ஓடோடி வருகிறார். நாயகமே, மழை இல்லை நாயகமே. ஹுத்பா ஓதிட்டு இருக்கிற நேரத்தில் மழை இல்லைன்னு சொல்லவா? 2 ரக்காத் தொழுது துஆ செய்யுன்னு சொல்லல. ஹுத்பாவை நிறுத்துகிறார்கள். கண்மணி நாயகம் ஹுத்பாவை நிறுத்துகிறார்கள். நிறுத்திவிட்டு அல்லாஹும் மஸ்கினா, மழையை சொரிவாயாக என்று துஆ செய்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், கொளுத்துகிற வெயிலில் நாங்கள் வந்தோம், கொட்டுகிற மலையில் நனைந்து கொண்டு வெளியே சென்றோம். கொளுத்தும் வெயில், நிற்க முடியாத வெயில். எங்கள் கண்மணி நாயகத்தினுடைய துஆவின் காரணத்தினால் மழை, கை அசைத்தால் மழை, அடுத்த வாரம் வரையிலும் தொடர் மழை. அதே மனிதர் வந்து நிற்கிறார். அதே கண்மணி நாயகம் மதீனா மஸ்ஜிது நபவியின் மிம்பர் படியிலே கம்பீரமாக குத்பா ஓதுகிற காட்சி. அந்த மனிதர் வருகிறார். அந்த சஹாபி ஆராபி வந்து சொல்லுகிறார், நாயகமே மழை ஓவர் ஆயிட்டு, நிறுத்துங்க. இப்பொழுது நிற்கிறது மழை கண்மணி நாயகத்தினுடைய துஆவை கொண்டு. இதைத்தான் அப்பா அவர்கள் சொல்கிறார்கள், பெரும் சத்தத்தோடு மழை, கோவென கொட்டுகிற அருள் மழை.
உங்களுடைய துஆவின் காரணத்தினால் கிடைத்தது என்று சொல்லிவிட்டு நேற்றைய தினத்தில் உள்ள ஹர்ஃபில் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆவை கேட்பார்கள். இந்த துஆவை நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி கேட்போம். இலாஹி அனில்னி நஃபஅ இல்மின் வ ஹிக்மத்தின், இறைவா ரப்பல் ஆலமீனே எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் தந்தருள் புரிவாயாக. நல்ல கல்வி அறிவு இன்னைக்கு பல துறைகள் உலகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு துறைகள்! ஒரு துறைகள் அல்ல, 1000 துறைகள் உலகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கும் காலகட்டம். அந்த காலகட்டங்களில் கல்விகள் கிடைத்தால் அல்லாஹுவை மறக்காத கல்வியாக, அல்லாஹ்வுடைய ரசூலின் மஹப்பத்தை மறக்காத கல்வியாக, அல்லாஹ்வுடைய ரசூலை விளங்குகின்ற கல்வியாக நமக்கும் நம்முடைய மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வஸித்னி ஹுதன் மஸ்தத்து, இறைவா நீ எங்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்துவாயாக. இல்மன், இல்மை கொண்டு, மஸ்தத்து இல்மன் பிஇஸ்மத்தின், இறைவா பரிபூர்ணமான பாதுகாப்போடு கூடிய இல்மை நீ எங்களுக்கு தருவாயாக. வ மின்க, நபியே உங்களை கொண்டும் அல்லாஹ் தருவானாக. கமத் தஸ்லீமு யக்லுஸ்ஸிமா என்று துஆ செய்கிறார்களே, அந்த துஆவை நாமும் கேட்போம். அருமையான சகோதரர்களே, கண்மணி நாயகத்தினுடைய சிறப்புகளை, கண்மணி நாயகத்தினுடைய அருள்களை நாம் விளங்கி நாம் தான் பேசியாக வேண்டும். நம்முடைய ஈமானை அல்லாஹ் வலுப்படுத்தி தந்தருள் புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி பேசுகிற பொழுது அப்பா அவர்கள் இன்றைய தினத்தில் ஒரு வார்த்தையை சொல்வார்கள். அந்த வார்த்தை நம்முடைய ஈமானாக மாற வேண்டும். நம்மை தவிர யாரும் இதை சொல்வதற்கு இல்லை. அல்லாஹ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கோட்பாட்டில் நம்மையும் நம்முடைய மக்களையும் வாழ வைத்து இவைகளை பேசுவதற்குரிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. வ அஸ்கா ஃபலல் ஃபضலாத்து மின்ஹு வலா தமுன் பினஜ்ஸின், நபியே நாயகமே நீங்கள் பரிசுத்தத்தின் பரிசுத்தத்தின் மொத்த உருவமே நீங்கள் தான், பரிசுத்தமே நீங்கள் தான் நாயகமே. வ அஸ்கா, நீங்கள் தான் பரிசுத்தம். ஃபலல் ஃபضலாத்து மின்ஹு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஃபضலாத்துகள், அவர்கள் சிறுநீர் கழிக்கச் சென்றால் அவர்களுடைய சிறுநீர், அவர்கள் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு சென்றால் அவைகளெல்லாம் இல்லை. வலா தமுன், நாயகத்தினுடைய தமும் இல்லை. பின் நஜிசின், நஜிஸாக இல்லை. லதா அலாமு தீனின் தகாதமு, இவைகள் நஜீஸாக இல்லை என்று நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அப்பா அவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி நமக்கு என்ன சொல்லித் தருகிறார்கள்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லித் தரக்கூடிய ஒரு ஹதீஸ், இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹுசைன் இப்னு அலவான் அன் ஹிஷாம் இப்னு உர்வா அன் அபீஹி அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கௌலை எடுத்துட்டு கண்மணி நாயகத்தை அல்லாஹ்வை பார்க்க விடாம தடுத்தால் முடியாது, அல்லாஹ்வை ரசூலுல்லாஹ் பார்க்கல என்று சொல்லக்கூடிய வாதத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் அர்ஷுக்கு மேலே இருக்கிறான் என்று சொன்னவர்கள் கண்மணி நாயகம் அல்லாஹ்வை பார்க்கவில்லை என்பதற்கு ஆதாரம் சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களாம், அல்லாஹ் நூறு, அல்லாஹ் பெரும் வெளிச்சம், அவனை எப்படி நான் பார்ப்பேன் என்று சொன்னார்களாம். நாம கேட்பது நூறாக இருப்பது அர்ஷில் இருக்குமா? அர்ஷ் என்று சொல்லுவதற்கும் நூறு என்று சொல்வதற்கும் என்ன சம்பந்தம்? இன்னொரு விளக்கம் என்னவாம், உலகத்தில் வாழுகிற கண்ணை கொண்டு பார்க்க முடியாதாம், ஆகிரத்துக்கு நாளைக்கு சென்றால் அந்த கண்ணை கொண்டு பார்க்கலாம் அல்லாஹ்வை. யார்? நாமும் பார்ப்போம், அல்லாஹ்வுடைய ரசூலும் பார்ப்பார்கள், வித்தியாசம் இல்லை. கண்மணி நாயகத்தை அல்லாஹ் மிஅராஜுக்கு அழைத்தானே, புனிதத்தின் பேரரசு பூமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணை மேலும் மேலும் மெருகூட்டி அல்லாஹ்வை பார்க்க வைத்தான். மா கதபல் ஃபுஆது மா ரஆ, அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்தார்களே, நேரடியாக பார்த்தார்கள் என்பதற்கு நமக்கு விளக்கமாக இருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்பொழுது நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்மணி நாயகம் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக சென்றார்கள். சென்றுவிட்டு அவர்கள் திரும்பி விட்டார்கள். அவர்களுடைய அன்பு மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், தகல்து ஃபீ இஸ்ரிஹி, அந்த வழியிலேயே நான் போனேன். சிறு வயது பெண்ணாக
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கண்மணி நாயகம் கொஞ்சம் வயதிலே மூத்த நிலையில் திருமணம் முடித்ததற்குரிய அடிப்படை தத்துவத்தை சொல்லித் தருவார்கள். கண்மணி நாயகத்தின் அங்க அசைவுகளை ஒன்றை கூட விடாமல் பதிவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் முடித்துக் கொடுத்த திருமணம். எவ்வளவு ஆய்வு செய்திருக்கிறார்கள். கண்மணி நாயகம் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக செல்கிறார்கள். நான் அவர்களுக்கு பின்னாலேயே சென்றேன். சென்று அந்த இடத்திற்கு சென்றேன். ஃபலா அர ஷைஅன் இல்லா குந்த இஸ்ம ராயிஹத்தி தய்யிப், அழகான நறுமண வாடையை தவிர நான் வேறு எதையும் பார்க்கவில்லை. ஃபதக்கர்து ذلك லஹு, இதை நான் கண்மணி நாயகத்திடத்திலேயே சொன்னேன். ஃபகால, அப்பொழுது கண்மணி நாயகம் சொன்னார்களாம், ஆயிஷா உங்களுக்கு விளங்காதா, அன்ன அஜ்சாதனா தம்புத்து அலா அர்வாஹி அஹ்லில் ஜன்னா, எங்களுடைய ஜசதுகள் எல்லாம், எங்களுடைய உடல்கள் எல்லாம் சுவனவாசிகளுடைய ரூஹில் இருந்து வளர்கிறது. சுவனவாசிகளுடைய ரூஹில் இருந்து வளர்கிறது. ஃபமா ஹரஜ மின்ஹா மின் ஷைஇன் இப்தலஅத்துல் அர்து, எங்களிலிருந்து எது வெளியேறினாலும் அதை பூமி விழுங்கிவிடும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இமாம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உடனே சொல்வார்கள், இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை மௌது என்று சொல்லுகிறார்களே என்று சொல்லலாம். ஆனால் இதற்கு இந்த ஒரு ஹதீஸ் அல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கொண்டு சுமார் 7 ஹதீஸ்களை இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சனதிலே எந்த தகராறும் இல்லாத ஹதீஸ்களாக கொண்டு வந்து நமக்கு காட்டித் தருகிறார்கள். எல்லாவற்றிலும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இது போன்ற சஹாபாக்கள் சொல்லுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பல்வேறு இடங்களில் சொல்வார்கள், ராயிஹத்தல் மிஸ்க், மிஸ்கினுடைய வாசனையை நான் நுகர்ந்தேன். அல்லாஹ் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கிடைத்த பாக்கியங்களை நமக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த ஹதீஸ்கள் தான் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, உங்களுடைய தமும் உங்களுடைய இரத்தமும் நஜீஸ் அல்ல என்பார்கள். கண்மணி நாயகத்தினுடைய இரத்தத்தை இரத்தம் குத்தி வாங்கக்கூடியவர்கள் அருந்திய பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, என்னுடைய இரத்தம் யாருடைய உடம்பில் சேர்ந்து விட்டதோ நரகம் அவரை திட்டுக் கொள்ளாது என்றார்கள். கண்மணி நாயகத்துக்கு தெரியாதா, ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு, இரத்தம் ஹராமாக்கப்பட்டுள்ளது, ஹராமையா குடித்தாய் என்று கேட்கவில்லை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மையும் கண்மணி நாயகத்தை எப்படியாவது ஒண்ணாக்கணும். நமக்கு முடியலையே, நாயகத்திற்கு முடியக்கூடாது. நமக்கு சிறப்பில்லையே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சிறப்பில்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் விளங்குகின்ற தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே நமக்கு சொல்லி காட்டுவார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரத்தம் குத்தி வாங்கக்கூடியவர்களாக அபா தைபா என்ற ஒருவர் மனிதர் இருந்தார். அவர் இரத்தத்தை கொடுத்து குத்தி வாங்கினார். வஷரிபுத்து மின்ஹு, அதை அவர் குடித்தார். ஃபலம் யன்குர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மறுக்கவில்லை என்ற ஹதீஸை இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு ரிவாயத்தாக சொல்லித் தருவதை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடமாக சொல்லித் தருவார்கள். அது மட்டுமல்ல, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஒரு நாள் இரவு நேரத்தில் எழுந்து கடுமையான தாகம் எனக்கு. அந்த தாகத்திலே நான் கண்மணி நாயகத்தினுடைய வீட்டில் இருந்த ஒரு தண்ணீரை நான் எடுத்து குடித்தேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் என்னிடத்தில் கேட்டார்கள், உம்மு ஐமனே, நான் சிறுநீர் கழித்து என் கட்டிலுக்கு கீழால் வைத்தேனே, அந்த சிறுநீரை எங்கே? அப்பொழுது உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில், ஃபஷரிபுத்து, நான் குடித்து விட்டேன். அருமையானவர்களே, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தாகம் எடுத்தது உண்மை. சாதாரணமாக நோயினுடைய காலங்களில் அல்லாஹ் நமக்கு படுக்கையில் படுப்பதை விட்டும் நோயோடு படுப்பதை விட்டும் பாதுகாப்பானாக. படுப்பவர்கள் சிறுநீர் கழித்து ஒரு பாத்திரத்தில் வைத்தால் அந்த அறை முழுவதும் அதனுடைய வீச்சம் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கும். அதை யாராவது எடுத்து குடிப்பதற்கு நெருங்குவார்களா? நெருங்கினால் அதனுடைய வீச்சம் எப்படி இருக்கும், அதனுடைய சுவை எப்படி கொடுக்கும்? உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குடிக்கிறார்கள். குடிக்கிற பொழுது இதை
ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். கண்மணி நாயகத்திரத்தில் சொன்னதும் பலஹிக, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துவிட்டு சொன்னார்களாம், இன்னக லன் தஷ்தகி பதனக பஅத யௌமிக ஹாதா அபதா, உன் வயிற்றுக்கு இனிமேல் நோயே வராது என்றார்களாம். உன் வயிற்றுக்கு இனிமேல் நோயே இல்லை என்று சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று இன்னொரு செய்தியாக இமாம் அப்துர் ரஸாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஸன்னஃபிலும், இப்னு ஜுரைஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலும் பதிந்து தருகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண் இருந்து கொண்டிருந்தால், அவருக்கு பெயர் பரக்கா. அவள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பணியாளராக, அடிமை பெண்ணாக இருந்தார்கள். ஹபஷாவில் இருந்து வந்தவர்கள். அவர்களை பார்த்து அவர்களை கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா பணியாளராக, பணிப்பெண்ணாக அமர்த்தினார்கள். ஒரு நாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் எழுந்து கேட்டார்களாம், ஐனல் பௌலுல்லதி கான ஃபில் கதிஹி, பாத்திரத்தில் வைத்தேனே அந்த பவுலை, சிறுநீரை எங்கே? அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னார்களாம், ஷரிபுத்துஹு, நான் குடித்து விட்டேன் நாயகமே. அப்பொழுது கண்மணி நாயகம் சொன்ன வார்த்தை சிஹா, அது உன்னுடைய உடம்புக்கு ஆரோக்கியம். யா உம்ம யூசுப், உம்மு யூசுஃபே, அது அந்த பெண்ணினுடைய சிறப்பு பெயர். ஃபமா மரில்தி கத்து கத்தா கான மரிலஹல்லதி மாத்தத் ஃபீஹி, உம்மு ஐமன் சிஹா, நீங்கள் உடல் ஆரோக்கியம் பெற்றவர்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதைத்தான் சொல்லுகிறார்கள். அதற்கு பின்னால் அந்த பரிக்கா என்ற பெண்ணுக்கு நோயே ஏற்படவில்லை, மௌத்தினுடைய நோய் தான் ஏற்பட்டது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, இதை நமக்கு சொல்லிவிட்டு லதா அலாமுன் தீன் லதா அலாமு தீனின் தகாதமு வ அவ்வலு ஹல்கின் லின்னபிய்யி ஹாத்தமு, நபியே நாயகமே, நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் தான் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர்களாக, உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்களாக, உயர்விலும் உயர்வை பெற்றவர்களாக நீங்கள் தான் இருந்தீர்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்ட பரக்கத்தை, அவர்களுடைய சிறப்பை, அவர்களுடைய ரஹமத்தை, அவர்களுடைய அந்தஸ்தை, அவர்களுடைய உயர் பண்பாடுகளை உலகம் இன்று மதித்துக் கொண்டிருக்கிறது. கண்மணி நாயகம் ரஹமத்துல் லில் ஆலமீன் அவர்களை கொண்டு யாருக்கும் எந்த நேரத்திலும் எந்த கெடுதியையும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான் என்று வைத்திருக்கிற பொழுது, அவர்களுடைய தாய்க்கு பிரசவ நேரத்தில் வேதனை இல்லை. இதை ஒரு காலத்தில் கேலி செய்தார்கள். வேதனை இல்லாமல் பிறக்க முடியுமா? குழந்தை பிறக்க முடியுமா? இன்றைய காலகட்டத்தில் விளம்பரமே வருகிறது, வேதனை இல்லா, வலி இல்லா பிரசவம் முடியுமா என்று கேட்டவர்களுக்கு விஞ்ஞானம் பதில் சொல்லுகிறது. விஞ்ஞானமே நாங்கள் செய்து காட்டினோம். அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் பிறக்கிற பொழுதும் யாருக்கும் வேதனையாக மாற்றவில்லை, தாய்க்கும் வேதனையாக மாற்றவில்லை, பால் குடி பருவத்திலும் வேதனையாக மாற்றவில்லை. அவர்களுடைய சிறுநீரை உலகத்துக்கு அல்லாஹ் அசிங்கமாக மாற்றவில்லை, நஜீஸாக மாற்றவில்லை. ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக இருப்பவர்களுடைய ஒரு பகுதியை கூட உலகத்துக்கு இடைஞ்சல் தரக்கூடியதாக, உலகத்துக்கு நோய் தரக்கூடியதாக, உலகத்துக்கு பிரச்சனையை தரக்கூடியதாக, உலகத்தை அசிங்கப்படுத்தக்கூடியதாக அல்லாஹ் மாற்றவே மாட்டான். அவர்களுடைய புனித உமிழ்நீரா, அவர்களுடைய புனிதமான வியர்வை துளிகளா, அத்தனையும் சிறப்பானது. இந்த ஈமானை அல்லாஹ் நமக்கு தருகிற பொழுதுதான் மஹப்பத்தினுடைய உச்சகட்டத்தில் ஜொலிக்கிற பாங்கை அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டிருக்கிறான். அருமையான சகோதரர்களே, நாம் சிந்திக்கிறோம், அல்லாஹ் விளங்குகிற பாக்கியத்தை பரிபூர்ணப்படுத்தி தந்தருள் புரிவானாக. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை, உயர் அந்தஸ்துகளை நமக்கு விளக்கி தருகிற போங்கில் நாதாக்கள், நல்லடியார்கள் நமக்கு விளக்கம் சொல்லி தருவார்கள். அப்பா அவர்களும் சொல்கிறார்கள், ஃபயாமன் பிஹில் புர்ஹானு வ அல்ஹக ஹஸ்ஹஸா வ அன்னா பிஹி குல்லுல் ஹதாயா தமஹஸா. அத்தாட்சியின் மொத்த உருவமே, அத்தாட்சியின் மொத்த உருவமே, பயாமன் பிஹில் புர்ஹான், குர்ஆனும் உங்களிலிருந்து தான் வந்தது. அத்தாட்சியின் மொத்த உருவமே, வ அல்ஹக ஹஸ்ஹஸா,
அந்த அத்தாட்சி அவர்களை கொண்டுதான் வெளிப்பட்டது. நம்முடைய பாவங்கள் அத்தனையும் அவர்களை கொண்டே மன்னிப்பதை நாங்கள் ஆதரவு வைக்கிறோம். கசபுத்து துனூபன், நாங்கள் பாவங்களை செய்து விட்டோம். லைஸ மஜ்மூஹா இன் ஹஸா, நபியே நாயகமே, அந்த பாவங்களுடைய எண்ணிக்கைகளுக்கு, அந்த பாவத்தினுடைய எண்ணிக்கைக்கு ஒரு எண்ணிக்கையை நாங்கள் வலுப்படுத்த முடியாது. ஃபலா தன்சனி யா ஷைഖி லா தன்சானி. அப்பா அவர்கள், பக்தாதி அப்பா அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஃபலா தன்சனி யா கைர மன் வதிஅல் ஹஸா. பொடிக்கற்களை மக்காவில் மிதித்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, கல் நிறைந்த பாதையில் நடந்த நாயகம், கண்மணி நாயகமே, ஸௌர் குகையில் ஏறுகிற நேரத்தில் கடுமையான பாதைகளில் நடந்த நாயகமே, ஃபலா தன்சனி, எங்களை மறந்து விடாதீர்கள். எங்களை மறந்து விடாதீர்கள் என்றால் எந்த நிலைகளில் எல்லாம் மறந்து விடாதீர்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிகழ்ச்சியை இன்றைய பைத்திலே சொல்லி காட்டுவார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அதி அற்புத சிறப்பை பற்றி இன்றைய பைத்திலேயே சொல்வார்கள். தபர்ரக்த ஃபீ அனஸின் ஃபஉம்மிர் தாஷிஃபா பிமிஅத்தின் வ20 சினா. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கண்மணி நாயகம் செய்த துஆவின் காரணத்தினால் 120 வயது வாழ்ந்தார்கள். என்ன துஆ செய்தார்கள்? அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வ பாரிக் லஹு ஃபீமா ரஸக்தஹு. யா அல்லாஹ், அவர்களுடைய பொருளில் நீ அபிவிருத்தி செய்வாயாக, பிள்ளைகளில் அபிவிருத்தி செய்வாயாக, அவர்களுக்கு நீ கொடுத்த உணவிலே நீ அபிவிருத்தி செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்லுகிறார்கள், நான் வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து 120க்கும் அதிகமானவர்கள் எனக்கு இருந்தார்கள். என் பேரீத்தம்பழ தோட்டத்திற்கு அல்லாஹ் நறுமணம் மிகுந்த பேரீத்தம்பழத்தை தந்தான். சொல்லுகிறார்கள், இன்னீ லஅரிஃபு தஅவத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிய வ ஃபீ மாலிஹி வ வலதி. என் விஷயத்திலும், என்னுடைய பொருளுடைய விஷயத்திலும், என்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலும் என் கண்மணி நாயகம் எனக்கு துஆ செய்தார்களே, அதை நான் விளங்கிக் கொண்டேன், அதை நான் பொருந்திக் கொண்டேன் என்று சொல்லுவார்களே. யா ரசூலல்லாஹ், எங்களை மறந்து விடாதீர்கள். என்ற பொருளினுடைய தன்மை என்ன? எங்களுக்கு கஷ்டம் வருகிறதா, பல்வேதனை வருகிறதா, வயிற்று வேதனை வருகிறதா, பிள்ளைகளை கொண்டு தொல்லை ஏற்படுகிறதா, அல்லாஹ் பாதுகாப்பானாக. உலகத்தின் பிரச்சனைகள் ஏற்படுகிறதா, காற்றினுடைய கிருமிகள் நம்மை தாக்குகிறதா, சூழ்நிலைகளினுடைய கிருமிகள் நம்மை தாக்க வருகிறதா? யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், லா தன்சனி என்ற வார்த்தையை நாங்கள் சொல்லுவோம். சஹாபாக்களுக்கு கிடைத்த அந்த பாக்கியத்தில் இருந்து ஒரு ஒட்டுமொத்தத்தில் ஒரு சிறு துள்ளியாவது எங்களை தருவதற்கு மறந்து விடாதீர்கள். கியாமத்திலும் எங்களை மறந்து விடாதீர்கள், மஹ்ஷரிலும் மறந்து விடாதீர்கள், ஹவுதிலும் மறந்து விடாதீர்கள், மீசானிலும் மறந்து விடாதீர்கள், உங்களோடு சொர்க்கத்தில் எங்களை அமர வைப்பதற்கும் மறந்து விடாதீர்கள். 1000 தத்துவங்களை ஒன்றாக சொல்லி காட்டுகிற விஷயம். ரிஃபாஅத் இப்னு ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், எனக்கு கடுமையான ஒரு வயிற்று வேதனை, கடுமையான வயிற்று வேதனை. அந்த வயிற்று வேதனையின் நிலைமையில் நான் என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தேன். வந்ததும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவென்று கேட்டார்கள். வயிற்று வலி என்றேன். என் வயிற்றை தடவி விட்டு துஆ செய்தார்கள். அதற்கு பின்னால் எனக்கு வயிற்று வலி இல்லை. அருமையான சகோதரர்களே, புருதா தந்த மாமேதை இமாம் பூசரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கம் அப்ரஅத் வஸிபன் பில்லம் சிராஹத்துஹு. எத்தனையோ நோய்கள் நாயகமே, உங்களுடைய கரம் பட்டதின் காரணத்தினால் அந்த நோய்கள் நீங்கியது நாயகமே. வாத்லகத் அரிபம் மிர் ரிப்கத்தில் லமமி. எத்தனையோ இழிவுகள் உங்களை கொண்டு, இழிவனுடைய நிலைகள் உங்களை கொண்டு மாறியிருக்கிறது என்று சொல்லுகிறார்களே. இந்த செய்திகளை நாதாக்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, யார் அந்த அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா? நம்முடைய சதகத்துல்லா அப்பா அவர்களை போல, பக்தாதி அப்பா அவர்களை போல ஒரு கண்மணி நாயகத்தினுடைய ஆஷிகே ரசூல் ஒரு நாள் கண்மணி நாயகத்தை நோக்கி ஓடி வருகிறார்கள்.
பல்வலி வந்தவர்களுக்கு அந்த வேதனை தெரியும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒரு காலகட்டம் பல்லுக்கெல்லாம் தனி யூனிவர்சிட்டி வைத்த காலத்தை நாம் சிறு வயதில் கேள்விப்பட்டதில்லை. இப்பொழுது பல்லுக்கென்றே தனி மருத்துவம், தனி கருவிகள், அதற்கென்று தனி சிகிச்சை, ஒரு பல்லுக்கு பல்லாயிரக்கணக்கான ரூபாயை செலவழிக்கிற கொடுமை. அல்லாஹ் நல்ல ஆரோக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகத்தை நோக்கி ஓடி வருகிறார்கள். கன்னத்தை பிடித்துக் கொண்டே வருகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்களாம், என்ன அப்துல்லாஹ், உங்களுக்கு என்ன ஏற்பட்டது? கன்னத்தை பிடித்துக் கொண்டு வந்து நிற்கிறீர்களே. அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்து தருகிறார்கள், என்னுடைய கடவாய்ப்பல் கடுமையான வேதனை நாயகமே தாங்க முடியவில்லை. அப்படியா, பக்கத்தில் வாருங்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கண்மணி நாயகமும் இருக்கும் மஸ்ஜிது நபவியை கொஞ்சம் நினைத்து பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா கண்மணி நாயகத்தை நோக்கி நெருங்குகிறார்கள். பக்கத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். நறுமணத்தின் பேரரசு, பணிவின் சிகரம், புனிதத்தின் பேரரசு, மதீனா தந்த மாமன்னர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு நெருங்கினார்களே. நமக்கு நெருங்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எந்த நாளில் தருவானோ, எந்த நேரத்தில் தருவானோ, எந்த சுகத்தை அனுபவிக்க தருவானோ, எந்த நோயை நமக்கு மாற்றி தருவானோ, அனுபவித்தவர்கள் இன்றும் இருப்பார்கள். அல்லாஹ் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா நெருங்கி கண்மணி நாயகத்தினுடைய முட்டோடு தன் முட்டு சேர்ந்தவர்களாக அமர்கிறார்கள். இப்பொழுது அவர்களுடைய கன்னத்தில் எந்த பல்வேதனையாக இருக்கிறதோ அந்த கன்னத்தில் கை வைத்து விட்டு கண்மணி நாயகம் ஒரு துஆ செய்கிறார்கள். துஆவை பாடமாக்கி பல்வேதனை உள்ளவர்கள் பரக்கத்தை நிமித்தமாக பயன்படுத்தி பலன் பெற வேண்டுமே தவிர சோதித்து பார்க்க கூடாது. இது ஆயின்மெண்ட் அல்ல. டாக்டர் யாராவது ஒரு ஆயின்மெண்ட் சொன்னா போட்டு பார்ப்போமே என்பதை போன்று ஓதி பார்ப்போமே என்பதல்ல. ஓதி சுகத்தை பெறுவோம். ஒரு தடவை அல்ல, பல ஆயிரம் தடவையாவது பெற்றே தீர்வோம். அல்லாஹ் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அல்லாஹும்ம அத்ஹிப் அன்ஹு சூஅ மா யஜிது. துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம யா அல்லாஹ் அத்ஹிப், நீ போக்குவாயாக, அன்ஹு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவை விட்டும், சூஅ மா யஜிது, அவர் பெற்றிருக்கின்ற கொடுமையான வேதனையை விட்டும் அவரை மாற்றுவாயாக. வ ஃபஹ்ஷஹு, அவருடைய ஃபஹ்ஷை அருவருப்பு தன்மையை, பல்லுக்குள்ளால உட்கார்ந்துட்டு பூச்சி குடஞ்சிட்டு இருந்தா அதை சொல்லி மாளாது, தலை குப்புற நிற்பதை நான் பலரை பார்த்திருக்கிறேன். அந்த வேதனையின் கொடுமை. நீ மாற்றுவாயாக என்று கண்மணி நாயகம் நிறுத்தாமல் எதை கொண்டு மாற்றுவாயாக? பிதஅவதி நபியிக்கல் முபாரக்கில் மக்கீனி இந்தக. பிதஅவதி, ஒரு துஆவை கொண்டு மாற்றுவாயாக. எந்த துஆ? நபியிக்கல் முபாரக், பரக்கத்தாக்கப்பட்ட உன்னுடைய நபியினுடைய துஆவை கொண்டு, மக்கீனாகிய மக்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய நபியினுடைய துஆவை கொண்டு. யாரிடத்தில்? இந்தக, இறைவா உன்னிடத்தில் கேட்கிற துஆவை கொண்டு 1400 ஆண்டுகளானாலும் அந்த துஆவின் வலிமை மங்காது, அது குறையாது, அதிலே குறைவு ஏற்படாது, அதிலே மாற்றம் ஏற்படாது. நமக்கும் சொல்லி தந்த துஆ. வேதனை வருகிறதா? அல்லாஹும் அத்ஹப் அன்னி, அல்லது அன்ஹு, நாயகம் சொன்ன வார்த்தையே சொல்வோம். சூஅ மா யஜிது வ ஃபஹ்ஷஹு பிதஅவதி நபியிக்கல் முபாரக்கில் மக்கீனி இந்தக். இப்படி 7 தடவை புனிதத்தின் பேரரசின் புனிதம் மிக்க பட்டை விட விலை மென்மையான கையை கொண்டு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கன்னத்தில் கை வைத்து துஆ செய்தார்கள் என்றால், அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஏற்பட்டிருக்கும் கொடுமையா அல்லாஹ் நோய்களை விட்டும் பாதுகாப்பானாக. நோய் ஏற்பட்டிருந்தால் அந்த நோய்களை கண்மணி நாயகத்தினுடைய புனிதமான பரக்கத்தை கொண்டு, புனிதமான துஆவை கொண்டு அல்லாஹ் மாற்றி அருள் புரிவானாக. அந்த சஹாபாக்களுக்கு கிடைத்த பாக்கியம் கொஞ்சம் நெஞ்சம் பாக்கியமா? அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனக்கு அந்த பல்லு இல்லை, அதுபுறம் பல்லு வேதனையின் உள்ளது பேச்சே கிடையாது.
அருமையான சகோதரர்களே, வஅன்னாபிஹி உங்களை கொண்டுதான் நாங்கள் அடைகிறோம். ஃபலா தன்சனி யா கைரமன் வதி அல் ஹஸா, நபியே நாயகமே நீங்கள் எங்களை மறந்து விடாதீர்கள். இதன் நாருபில் ஆசி துனாதி வ தஹ்திஃபு, நரகத்தின் பக்கம் ஆசிகள் அழைக்கப்படுகிற நேரத்தில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண் குழந்தையோடு வருகிறார்கள். ஒரு பெண் குழந்தையோடு வந்து நிற்கிறார்கள். நிற்கிற நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்களா, இந்த குழந்தைக்கு என்ன? அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள், என் பிள்ளையா நாயகமே. சில பெண்கள் சில தாய்மார்கள் சொல்லுவாங்க, இந்த பிள்ளையை ஏன் தான் பெற்றோன்னு நினைக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அந்த வார்த்தை வேண்டாம். பெறுவதும் பெறாமல் இருப்பது நம்ம கையில இல்லை. சில குழந்தைகளை சிறு வயதில் அவர்கள் காட்டுகின்ற அட்டகாசங்களை பார்த்து இந்த புள்ள, சிலர்கள் கடுமையான சேட்டையோடு நிறுத்திக்கிட்டாங்க. சிலர்களுக்கு இந்த வார்த்தை. கண்மணி நாயகத்திடத்திலேயே ஒரு பெண் வருகிறாள். வந்து குழந்தைனா கொஞ்சம் ஒரு சின்ன வயசு, துடுதுடு நடக்கக்கூடிய நேரம். நாயகத்திடத்தில் வந்து அந்த பெண்மணி சொன்னார்களாம், இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த செய்தியை நமக்கு சொல்லி தருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், இந்த புள்ள மௌத்தா போயிருதுக்கு துஆ செய்யுங்க. கண்மணி நாயகம் குழந்தையை கையில் வாங்குகிறார்கள். உலகத்தில் குழந்தைகளோ மக்களோ மௌத்தாக்குவதற்காக பிறந்தவர்கள் அல்ல. கண்மணி நாயகம் கையிலே வாங்கிவிட்டு துஆ செய்கிறார்கள். எப்படி துஆ செய்கிறார்கள்? இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்து தருகிறார்கள், யா அல்லாஹ், இந்த குழந்தையை சீராக்குவாயாக, இந்த குழந்தையை நற்குழந்தையாக வளர வைப்பாயாக, நற்குழந்தையாக வளர வைத்து சிறந்த அறிவுள்ள குழந்தையாக வாழ வைத்து, வீரனாக வாழ வைத்து, உன்னுடைய ஃபீஸபீரில் போர் செய்து உன் ஃபீஸபீரிலே மரணிக்க செய்வாயாக. உம்மா கேட்டதும் துஆ செய்யுங்க. மௌத்தாவதுக்கு துஆ, மௌத்தாகத்தான் செய்வாங்க என்னைக்காவது ஒரு நாள். அந்த பெண் அந்த குழந்தையை கொண்டு செல்கிறார்கள். அதற்கு பின்னால் அந்த குழந்தையிடத்திலே மாற்றமில்லை. சீரான குழந்தையாக வளர்ந்து வாலிபனாக வாழ்ந்து மிகப்பெரிய வீரனாக வாழ்ந்து நிறைவு காலங்கள் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பாதையிலேயே ஷஹீதாகின்ற பாக்கியமும் கிடைக்கிறது என்றால், குழந்தைகளை வைத்துக் கொண்டு குழந்தைகளுடைய தொல்லை தாங்க முடியவில்லையே என்கிறார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், ஹுது பியதி கல்லத் ஹீலதி அத்ரிக்னி முராதி. இறைவா, யா ரசூலல்லாஹ், எங்கள் கண்மணி நாயகமே, அல்லாஹ் உங்களுக்கு தந்த குதிரத்தை கொண்டு நான் என் பிள்ளைய சீர்திருத்த வேண்டும் என்று நினைக்கிறேன், என்னால முடியல. மதீனத்து பெண்கள் உங்களை நோக்கி வந்த நேரத்தில் குழந்தையை கொண்டு போடுங்கள் என்ற நேரத்தில் குழந்தையை ஷஹீதாகின்ற பாக்கியத்தையும் உயரந்தஸ்தையும் பெற்றுத்தந்த நாயகமே, எங்கள் குழந்தைகளுக்கும் அந்த பாக்கியம் வேண்டாமா? சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி அவர்களிடத்தில் கேட்டார்களாம், சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹுவே, உங்களுக்கு சஃபீனா, சஃபீனான்னா கப்பல், சஃபீனான்னு உங்களுக்கு ஏன் பேர் வந்தது என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த நாதா ஒரு பதில் சொல்லுகிறார்கள், என் பேர் சஃபீனத்தெல்லாம் இல்லை. ஒரு நாள் நானும் என் தோழர்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பிரயாணம் சென்று கொண்டிருந்தோம். அப்பொழுது எல்லாருடைய முடிச்சுகள், மூட்டை முடிச்சுகள், அவர்களுடைய பொருட்கள் எல்லாம் தூக்கி துமப்பதற்கு கஷ்டமாக இருந்தது. எல்லோருக்கும் கஷ்டமாக இருப்பதால் அல்லாஹ்வுடைய ரசூல் என்னை தேர்ந்தெடுத்தார்கள். தேர்ந்தெடுத்து என்று சொன்னாங்க, உங்க துண்டை விரிங்க என்று என்னுடைய துண்டை விரிக்கும்படி கட்டளையிட்டார்கள். நான் என் துண்டை விரித்தேன். எல்லோருடைய பொருளையும் என் துண்டில் வைத்து ஒரு முடிச்சாக கட்டினார்கள். கட்டிவிட்டு சொன்னார்கள், இனிமேல் நீங்கள் சஃபீனா கப்பல் என்று சொல்லி என்னை சுமக்க சொன்னார்கள். எனக்கு சுமையினுடைய வேதனையே தெரியவில்லை. சிலர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் மூடை சுமக்கக்கூடியவர்கள், நாங்கள் தொழிலாளிகள், எங்களால் நோன்பு நோக்க முடியவில்லை, எங்களால் தொழுக முடியவில்லை, எங்களால் இபாதத் செய்ய முடியவில்லை, வியாபாரத்தின் காரணத்தினால், தொழில்துறையின் காரணத்தினால் எங்களால் இபாதத் செய்ய முடியாதவர்கள். சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைத்து பாருங்கள். கண்மணியே நாயகமே, சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வேதனையை குறைத்துக் கொடுத்த நாயகமே, எங்களுக்கும் எங்களுடைய வியாபார சுமையை, தொழில் சுமையை உங்களுடைய வரக்கத்தை கொண்டு குறைத்து தர நாம் கேட்கலாமே. அதுதானே
குர்ஆனை நமக்கு சொல்லித் தருகிற பாடம். ஹபீப் இப்னு ஃபுதைக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவங்க வாப்பா கூட்டி கொண்டு வராங்க. கண்மணி நாயகத்திடத்தில் வருகிறார்கள். கண் ரெண்டும் சின்ன வயசிலேயே பார்வை இழந்தவர்களாக வருகிறார்கள். என்னவென்று கேட்ட பொழுது, பாம்பு முட்டைய, நல்ல பாம்பினுடைய கருநாகத்தினுடைய முட்டையை முதித்து விட்டேன், அது கண்ணில் வந்து பட்டது, எனவே கண் பார்வை இழந்து விட்டேன். கண்மணி நாயகம் அந்த கண்ணை தன்னுடைய உமிழ்நீரை கொண்டு துஆ செய்கிறார்கள். 101 வயசுல அந்த கண்ணை கொண்டு ஊசியில நூல் கோர்ப்பார்களாம். அல்லாஹு தஆலா பரக்கத்தை தந்தருள் புரிவானாக. கண்மணி நாயகத்தினுடைய பரக்கத்தை நமக்கும் தந்தருள் புரிவானாக. பகதாதி அப்பா சொன்னதை போன்று ஃபலா தன்சனி யா ரசூலல்லாஹ், எங்களை மறந்து விடாதீர்கள் என்ற புனிதமான துஆவோடு நிறைவுபடுத்துவோம். அல்லாஹ் கண்மணி நாயகத்தினுடைய பரக்கத்தால் நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய குடும்பங்கள், பிள்ளைகளுடைய கஷ்டங்களை நீக்கி நல்வாழ்வை நமக்கு தந்தருள் புரிவானாக. அல்லாஹுடைய ரசூலுடைய மஹப்பத்தை நிரப்பமாக்கி தந்தருள் புரிவானாக. ஒரு சிறிய வேண்டுகோள், என்னுடைய தந்தை சென்ற வருடம் இதே 21வது இரவு இந்த உலகத்தை விட்டும் விடைபெற்று சென்று எனக்கு மிகுந்த வேதனையது. தஞ்சாவூரில் தராவீஹ் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தான திங்கட்கிழமை சென்ற வருடம் 21வது இரவு 21வது பகல் வஃபாத்தானார்கள். அவர்களுடைய மக்ஃபிரத்துக்கு, கண்மணி நாயகத்தினுடைய சுஹபத்துக்கு, கண்மணி நாயகத்தோடு ரௌலாவிலே ஹவுதுல் கௌசரிலே அவர்களோடு இருப்பதற்காக வேண்டி துஆ செய்யும்படி உங்களிடத்தில் வசியத் செய்கிறேன். நானும் உங்களுக்காக, உங்களுடைய பெற்றோர்கள் மரணித்தவர்களுக்காக துஆ செய்கிறேன்.